ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வலை வளைச்சிருக்கோங்க. என்ன மீனுக்கு வலை வளைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருவாக்கு வலை வளைச்சோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கூட தூர்கத்தில் வந்து கலந்து வந்திருக்குங்க. அது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் வலை வளைச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு. பொருவா கூட தூர்கத்துலேயும் கலந்து வந்திருக்கு. பாருங்கள் அந்த மீன் வலையில் எப்படி வந்து பாஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். தூர்கத்தில் வந்து இப்படி தாங்க பாஞ்சிட்டே இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா மாப்பாக்கு மேலே கிளம்பி வரலங்க. இது வந்து தண்ணி கடியிலே வந்துச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் போட்டில் ஒரு மானிட்டர் வச்சுருப்போங்க. அந்த மானிட்டர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் வர மீன் எவ்வளோ மீன் வருதுன்றதை எங்களுக்கு சென்சார் பண்ணி அழகாக காட்டிடுங்க. நாங்கள் அதை வந்து கணக்கு பண்ணி நாங்கள் வந்து வலையை வளைச்சாச்சுங்க. வலையை வளைச்சி இங்கே பாருங்கள் மீன் வந்து கூட்டம் கூட்டமாக எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கும் பாருங்கள். தண்ணி கடியில் மீன் மாப்பு இப்படி தாங்க கும்பலாக எல்லா மீனும் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இது உங்களுக்காக காட்டணும்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து நாங்கள் கேமரா தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்துங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வலையெல்லாம் கிளப்பி முடிச்சுட்டு எங்களுக்கு மீன் ஏற்றி விட்டாங்க. 4 போட்டு மீன் எங்களுக்கு மொத்தமாக கிடச்சிதுங்க. பாருங்கள் மீன் ஏற்றிட்டு நானும் என் ஃப்ரெண்டு மீன் விற்கிறதுக்காக எங்கள் ஊருக்கு போயிட்டு இருங்க. டாட்டா பாய் பாய்.